மாரிமலை முழஞ்சில் மன்னிக் கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் வேர்ந்து தரி ஊறி நிமர்ந்து முழங்கிப் புறப்பட்டு ஓதாருமா போலே நீ பூவைப்பு வண்ணா உன் கோயில் நின்றிங்கனே ஓந்தருளிக் கோப்புடைய சீரியா சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளலோரெம்பாவாய். முந்தைய பாசுரத்தில் வேறு புகழ் இன்றி உன் திருவடி அடைந்தோம் என்று ஆய்ச்சியர் சொன்னதை கேட்ட கண்ணன், பெண்களே, இவ்வளவு வருத்தம் அடைந்தீர்களோ? உங்கள் இருப்பிடம் தேடி வந்து உங்களை நோக்குவது அன்றோ என் கடமை? அதை நீங்களும் உணர்வீர்களே. என்னிடம் வந்து முறையிட்டும் நான் உடனே வந்து உங்கள் கண்ணீரை துடைக்காது போனேனே. இனி உங்கள் வேண்டுதலை கேட்கின்றேன், சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அந்த பெண்கள், எங்கள் விருப்பம் இப்படி இரகசியமாக சொல்லுதற்கு உரியதன்று. பெரும் கோஷ்டியாக இருந்து கேட்டருள வேண்டும். அதற்காக அந்த சிங்காதனம் ஏற்கிளம்பு என்று பிரார்த்தித்தனர். இந்த பாசுரத்தில் மழைக்காலம் ஆகையால் வெளியே சுற்றித் திரியாது மலை குகைகளில் பேடையும் தானும் ஒன்று தானோ என்ற எண்ணம் தோன்றும்படி சிங்கம் உறங்காமல் ஒட்டிக்கொண்டு நிற்கும். வீரியமும் சீர்மையும் வாய்ந்த அந்த சிங்கமானது உணர்ந்து எழுந்து நெருப்பு பொறி பறக்கும்படி கண்களை அகல விழித்து பார்க்கும். தங்கள் இனத்துக்கே உரிய மனம் நிறைந்த உலை மயிர்களை சிலுப்பிக் கொண்டு நாலா புறங்களிலும் புடைபெயர்ந்து அசைந்து உடலை உதறி சோம்பல் முறித்து கர்ஜனை செய்யும். அப்படி கர்ஜனை செய்து கொண்டு வெளியே புறப்பட்டு வரும் வலிமையான சிங்கத்தை போலே காயாம்பூ நிறத்தை உடைய கண்ணபிரானே, நீயும் உன் திருக்கோயிலில் இருந்தும் இந்த இடத்துக்கு வரும்படி வெளிவந்து அழகும் சீர்மையும் மிக்க இந்த சிங்காசனத்தில் எழுந்தருள்வாய். நாங்கள் மனதிலே நினைத்து வந்த எங்கள் விருப்பம் குறித்து நீ எங்களிடம் விசாரித்து அறிந்து கொள்வாய். பின்னர் அது நிறைவேறும்படி எங்களுக்கு அருள வேண்டும் என வேண்டினர் ஆய்ச்சியர். சிங்கம் பேடையை கட்டிக்கொண்டு கிடந்துறங்கும் போது அறிவிழந்திருக்குமாம். கண்ணனும் அவ்வாறே அடியாருக்காக உதவ என்னும் முன்னர் அறிவற்ற பொருளாகவே எண்ணப்படுவானாம். அடியார் நினைவு வந்தபோது அவன் அறிவுற்று எழுவானாம். அறிவுற்று தீவிழித்து எனும் பதத்தால் இதனை உணர்த்துகிறார் ஆண்டாள். யாம் வந்த காரியம் இப்போதே சொல்லுதற்கன்று என்றனர். எங்கே, முதலிலேயே சொல்லிவிட்டால் சர்வ சுதந்திரனாகிய கண்ணன் மறுத்து விடுவானோ என்ற அச்சம். அதனால் சிற்றஞ்சிறு காலே பாசுரம் வரை கொண்டு சென்று தங்கள் விருப்பத்தை வேண்டும் பறையை தெரிவிக்கின்றனர் ஆய்ச்சியர்கள். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.